வணக்கம். இது காரைக்குடியில நம்ம போட்டு குடுத்துருக்க ஒரு 8 கிலோவாட் சோலார் பேனல். இங்க கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னு கேட்டதுனால, ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, கம்ப்ளீட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி, சுத்தமா எவ்வளோ காசு வந்தாலும், காத்து வந்தாலும் அசையாது. அந்த அளவுக்கு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஜிஐ பைப்பு குடுத்து, அதுக்கு மேல நம்ம எப்பாக்சி பெயிண்ட்டும் அடிச்சு, அதுக்கு மேல அலுமினியம் பெயிண்டிங் அடிச்சு, இப்படி ஃபுல் சேஃப்ல பண்ணியிருக்கோம். காற்று கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால. அது மாரி 2 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது இங்க. ஒண்ணுல 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஏற்கனவே வீட்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கிற மாரி. சப்போஸ் பவர் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா, நமக்கு அந்த பேட்டரி யூபிஎஸ் மூலியமா ஒரு ஹைப்ரிட் மாரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றக்காக, ஹைப்ரிட் கன்வர்ஷன் கிட் ஒண்ணு போட்டு குடுத்துருக்கோம். அந்த ஹைப்ரிட் கன்வர்ஷன் கிட் போட்டு ஏற்கனவே வீட்ல இருக்க யூபிஎஸ்ஸ நீங்க சோலார் பேனலோட கனெக்ட் பண்ணலாம். எப்போ கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஈபி கரண்ட் இல்ல, ஆன் கிரிட் சிஸ்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓடவே இல்ல அப்படிங்கும்போது, அதில ஒரு சென்சார் சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்ல ஈபி கரண்ட் இல்லன்னு தெரிஞ்ச பிறகு, ஒரு 60 செகண்ட்ஸ் டிலே டைமர் வச்சு, அதை சோலார் பேனல் கனெக்ட் பண்ணும். அந்த மாரி பண்ணும்போது, உங்களுக்கு எந்தவித இன்டர்ஃபரன்ஸும் இருக்காது. சும்மா இருக்கிற பேனல்லேருந்து வரக்கூடிய பவரை நம்ம வீட்டுக்குள்ளே பயன்படுத்தலாம். அந்த மாரி ஒரு 5 கிலோவாட் பேனலு, அதுக்கு தேவையான அந்த எம்பிபிடி சிஸ்டம், அந்த ரிலே சிஸ்டம் போட்டு குடுத்துருக்கோம். இதே வீட்ல இன்னொரு கனெக்ஷன். அதில 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கோம். அவங்க நம்ம ஃப்யூச்சரில் நாங்கள் எம்பிபிடி பேக்கப்லாம் கொடுத்துக்குறோம். இப்போதைக்கு நமக்கு 3 கிலோவாட் போட்டுக்கலாம் போதும் அப்படின்ட்டாங்க. அவங்களுடைய யூசேஜ் கொஞ்சம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்குது. அதனால் அவங்களுடைய யூசேஜ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 3 கிலோவாட்டோ 5 கிலோவாட்டோ அந்த மாதிரி நம்ம சோலார் பேனல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போடும்போது 2 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது, 2 பேரில் இருக்குது. அப்படிங்கும்போது 2 பேருக்குமே நம்ம ஒரே வீட்டில் இருந்தால் கூட நம்ம தாராளமாக சப்சிடி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஈவன் 2 பேர் குடியிருக்காங்க, 2 பேருக்கு சோலார் போடுறோம். இபி சர்வீஸ் நம்பர் ஒருத்தர் பேர்லேயே இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக 2 சப்சிடி கிளைம் பண்ணிக்கிற முடியும். ஒரு இபி கனெக்ஷனுக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. அதனால் நம்ம வீட்டில் 2 கனெக்ஷன் 3 கனெக்ஷன் இருந்தால் கூட வெவ்வேறு அண்ணன் தம்பிங்க மாறி மாறி குடியிருக்காங்க, அவங்க தனிப்பட்ட குடும்பமாக இருக்காங்க, அவங்களுக்கு தனியாக இபி பில் கட்டிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, அந்த சர்வீஸ் கனெக்ஷன் ஒரு பேரில் இருந்தால் கூட வெவ்வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த சப்சிடி கிளைம் பண்ணிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் தங்களுடைய பயன்பாட்டை முழுமையாக சோலார் பேனலில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தின் மூலமாக அதை உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட குறிக்கோளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இது மாதிரி சோலார் பேனல் போட்டுட்டிங்க அப்படின்னா, பகல் நேரம் முழுமைக்கும் உங்களுக்கு சோலார் பேனல்லேருந்தே கரண்ட் வந்துடும். அப்போ டிமாண்ட் ரொம்ப கம்மியாகிடும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய டிமாண்ட் கம்மியாகிடும். இதிலேருந்து உற்பத்தி ஆகி வெளியில் போகிற மின்சாரம் அந்த இபி டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை தாண்டி வெளியில் போகாது, சப்ஸ்டேஷன்லாம் போகாது. பக்கத்தில் இருக்க வீடு, எதிர்த்த இருக்க வீடு, இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு 10-50 வீடுகளுக்குள்ளேயே டிசிபேட் ஆகிடும். அப்போ அவங்களுக்கும் நம்ம வீட்டிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் போகிறதுனால, அல்லது பக்கத்து வீடுகளில் சோலார் பேனல் போட்டு அதுலேருந்து கூடுதலாக இருக்கக்கூடிய, அதாவது நம்ம பயன்பாட்டை விட கூடுதலாக இருக்கக்கூடிய மின்சாரம் வெளியே போகும்போது, அந்தந்த வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு சப்ளை ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மொத்த டிமாண்டே குறைஞ்சிரும் பகல் நேரத்தில். அதனால் பகல் நேரத்தில் உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம உற்பத்தி தேவை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறையா புதுசாக நிறைய பிளான்ட்டு, மின் உற்பத்தி நிலையங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோலார் போட்டுட்டிங்க, சோலாரோடு சேர்த்து விண்டும் வந்துடுச்சு அப்படின்னா, இரவு பகல் எந்த நேரத்துலையும் காற்று அடிக்கக்கூடிய பகுதிகள்லாம் சில இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, கடற்கரை பகுதிகளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, கடற்கரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களுமே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15லேருந்து 18 மணி நேரம் காற்று இருக்குது. எப்போயாவது ஒருக்கா தான் சுத்தமாக காற்று இல்லாமல் நிசப்தமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் ரொம்ப கடுமையான காற்று ஓட்டமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி தோவாளையிலேருந்து அப்படியே ராஜபாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரும்பாலான காற்று அடிக்க மாட்டேங்குது. அதேமாதிரி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் அந்த பெல்ட்லேயும் காற்று நல்லா இருக்குது. இந்த மாதிரி காற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சோலாரோடு சேர்த்து தரமான விண்டு மில் இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி தேதியில் அந்த மாதிரி டொமஸ்டிக் விண்டு மில்லு எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. உதாரணமாக ஒரு 2.5 கிலோவாட் 3 கிலோவாட் சோலார் நீங்கள் விண்டு மில்லு போடுறீங்கன்னா 4.5லேருந்து 5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ரொம்ப சிம்பிளாக போட்டால் கூட 4 லட்சம் சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு வைக்க வேண்டிய மவுண்ட்டு ஒன்று வைக்கணும், உயரம் ஒரு 20 அடி 10 அடியில் நம்ம மேலே வைக்கணும். அதுலேருந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுது அப்படின்னா,
ஒரு 4,50,000 லட்சம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 10 யூனிட் தான் டெய்லி உற்பத்தி ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2,00,000 செலவு பண்ணால் 15 யூனிட் உற்பத்தி ஆகுது. அப்போ நீங்கள் 4,00,000 செலவு பண்ணிங்கன்னா 30 யூனிட் உற்பத்தி ஆகும். 30 யூனிட் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொகையில் வெறும் 10 யூனிட் தான் அது உற்பத்தி பண்ணுது. 3ல் 1 பங்கு தான் உற்பத்தி திறன். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வீட்டு விண்டு மில்லு வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்தால் கூட சரியான தகவல் யாருமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை, அல்லது தெளிவான தகவலை கொடுக்காம போலியான வீடியோக்கள் தான் இப்போ வந்துகிட்ருக்கு. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. சரியான தகவல் யாரும் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்களே ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்குரிய எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்கும்போது அந்த மாதிரி சக்ஸஸ் இல்லை. இந்த விண்டு மில்லுலேயே பெரிய மெகாவாட் கணக்காக இருக்கக்கூடிய விண்டு மில்லு தான் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு காற்று நல்லா வீசினா தான், ஒரு 100 மீட்டர் அதாவது 300 அடிக்கு மேலே போனால் தான் நல்லா அந்த மின்சாரம் வந்து உற்பத்தி ஆகுது. மாடிக்கு மேலே 10 அடி 15 அடியில் எவ்வளோ உற்பத்தி ஆகுது அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் உற்பத்தி ஆகுது. சோலாரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா காசு நான் செலவழிக்க தயாராக இருக்கேன், எவ்வளோ உற்பத்தி ஆகும்னா எல்லா கஸ்டமரும் கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பணம் செலவழிக்கிற பணத்துக்கு ரொம்ப கம்மியான உற்பத்தி திறன் இருக்குது. இன்னும் டெவலப்மெண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விஞ்ஞானிகள் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் விண்டும் சோலார் சேர்ந்து நம்முடைய உற்பத்தி தேவைகளை அத்தனையும் பூர்த்தி பண்ணிக்கிற முடியும். அதனால் இங்கே நம்ம வந்து 2 இன்வெர்ட்ரு போட்டு கொடுத்துருக்கோம். ஒன்று 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு, இன்னொன்று வந்து 3 கிலோவாட் இன்வெர்ட்ரு. 5 கிலோவாட்டுக்கு 5 கிலோவாட் பேனல் கொடுத்துருக்கோம், 600 வாட்ஸ் பேனலு. 3 கிலோவாட்டுக்கு 600 வாட்ஸ் பேனலு 3 கிலோவாட் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம பட்டு கொடுக்கும்போது ஒரு வீட்டுக்கு தினமும் 25 யூனிட்டு, ஒரு வீட்டுக்கு தினமும் 15 யூனிட் இப்படி உற்பத்தி ஆகுது. நம்ம வீடுகளில் வந்து எர்த்து அடிக்கிறதுக்கு நமக்கு பெருவாரியான வீடுகளில் நெருக்கடியான ஒரு சூழல் தான் இருக்குது. ரொம்ப கம்மியான இட வசதி தான் இருக்குது. எர்த்து போடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அருகாமையில் போட்டுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு எர்த்து நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் கொஞ்சம் சில இடங்கள்லாம் நம்ம வசதி குறைவும் காரணமாக போடுறோம். அந்த மாதிரி போடும்போது இப்போ தனியாக லைட்னிங் அரெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு எர்த்து கொடுத்துட்றோம். அதுமாதிரி இந்த பேனல்களுக்கு தனியாக ஒரு எர்த்து கொடுத்துட்றோம். அது வந்து டிசிடிபியில் போகும். இந்த மாதிரி எல்லா விதமான சேஃப்டியும் தனித்தனியாக கொடுக்குறோம். 2 சிஸ்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு போதும். இந்த லைட்னிங் அரெஸ்ட்டுங்கிறது இந்த டோட்டல் பில்டிங்க்கு உரியது. ஒரே பில்டிங்கில் நீங்கள் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் நீங்கள் 3-4 சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னா ஒரு லைட்னிங் அரெஸ்ட்டு இஎஸ்சி மாடலில் பெருசாக போட்டுக்கிட்டால் போதும். அது போதுமான அளவு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பேனலுக்குரிய எர்த்திங்கும் போது அந்த சிஸ்டத்தோட டிபி பாக்ஸில் கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் சரியான விதத்தில் உங்களுக்கு எர்த்திங் கிடைக்கும். அதனால் பேனலோட எர்த்திங்கும் போது தனித்தனியாக போயிடணும், இன்வெர்ட்டரோட எர்த்திங்கிறது தனித்தனியாக போயிடணும். அதே மாதிரி நாங்கள் இன்வெர்ட்டருக்கு கொடுக்கக்கூடிய பில்டிங் எர்த்து அதுவும் பார்த்திங்கன்னா அந்தந்த இபி சர்வீஸ் கனெக்ஷனோட எர்த்துலேருந்து கொடுக்கணும். இன்னொரு இபி சர்வீஸ் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய எர்த்தை கொண்டு போய் இந்த இதில் கொடுத்துடக்கூடாது. இதில் வயரிங்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் லீக்கேஜ் கரண்ட் இல்லாமல் சில ஹைப்ரிட் சிஸ்டத்துலலாம் நியூட்ரல் எர்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் நம்ம குளறுபடி பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த எர்த்திங்லாம் கரெக்டாக இருக்கணும். பேக்கப் சிஸ்டம் கொடுக்கும்போதும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, மாடியில் ஒரு கனெக்ஷன் கீழே ஒரு கனெக்ஷன் வச்சுக்கிட்டு மாடியில் நாங்கள் சோலார் போட்டுக்கிறோம், கரண்ட்டு கட் ஆகும்போது மாடியிலையும் கீழே இருக்கிற வீட்லேயும் கரண்ட்டு எங்களுக்கு ஷேர் ஆகணும், அது மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணிடவே கூடாது. ஏன்னா யூபிஎஸ் கனெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா மாடியில் இருக்கிற நியூட்ரலும் கீழே இருக்கிற நியூட்ரலும் வெவ்வேறு சர்க்கியூட்டோடு சேர்ந்தது. அந்த மாடியில் இருக்கிற ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குன்னா அந்த ஃபேஸும் அந்த நியூட்ரலும் ஒரு சர்க்கியூட், கீழே இருக்க வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த நியூட்ரலும் அந்த சர்க்கியூட்டும் வேறு. அந்த மாதிரி கொடுத்தே ஆகணும். அப்படிங்கும்போது நியூட்ரலும் ஃபேஸையும் கட் பண்ணி கொடுக்கணும். அது ரெண்டுமே கட் பண்ணுற மாதிரி ஜெனரேட்டர் சேஞ்ச் ஓவர்னு ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் இருக்குது. அது நீங்கள் போட்டிங்கன்னா கீ வீட்டில் இருக்கிற ஃபேஸ் நியூட்ரலும் மே வீட்டில் இருக்கிற ஃபேஸ் நியூட்ரலும் கம்ப்ளீட்டாக கட் ஆகிட்டு இதுலேருந்து இந்த லைன்லேருந்து போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மாதிரி வேணால் நீங்கள் பண்ணலாம். அது கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன்ட்ட சொன்னீங்கன்னா ஒரு குழப்பமாகவே இருக்கும். நம்ம பாட்டுக்கு காமனாக நியூட்ரலில் வச்சுட்டு யூபிஎஸோட ஃபேஸை வந்து மாடி வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு கொண்டிங்கன்னா இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். ரீடிங் வந்து கண்ணாமண்ணான்னு போகும். லீக்கேஜ் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பில்லு தாறுமாறாக வர ஆரம்பிச்சிடும். அதில் எச்சரிக்கையாக இருங்க.